ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா இந்த ட்ராகன் ஃப்ரூட் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இது நேற்று நான் ஈவினிங் எடுத்தது. இந்த கிளிப்பிங்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். பூ ஈவினிங்கன்னா இந்த மாதிரி மலர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நைட்டு வந்து மலர்ந்துடும். ஃபுல்லாக நைட்டு 9 மணிக்கெல்லாம் நல்லா மலர்ந்துடும். அப்புறம் காலையில் உங்களுக்கு ஒரு 8 மணி சூரிய ஒளி பட்ட உடனே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான்ப்பா இந்த ட்ராகன் ஃப்ரூட். நிறைய பேர் வளர்த்துருப்பீங்க. புதுசாக பிகினர்ஸ்க்கு இது எப்படி வளர்க்கணும்னு நிறைய பேர் நீங்கள் கேட்குறனால இந்த வீடியோ நான் போடுறேன் இன்றைக்கி. ஸோ இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஒரு கள்ளி வகை சேர்ந்ததுப்பா. இதுக்கு வந்து நீங்கள் பாட்டிங் சாயிலெல்லாம் எடுக்கும்போது கொக்கோ பீட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நம்ம ரோசஸ்க்கெல்லாம் மாய்ஸ்சர் தேவைப்படும்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஈரப்பதமே தேவை இருக்காது. சாயில் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம தண்ணியே ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நைட் நேரம் இது அப்படியே ஜோடி ஜோடியாக பூத்துருக்கு. இங்கே ஒரு 2 ஜோடி, அங்கிட்டு ஒரு 2, ஏற்கனவே பழம் 2 3 இருக்குது. இப்படி தான் இந்த செடி வந்து வளருது. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், ரொம்பலாம் மெனக்கட தேவையே இல்லைப்பா. இந்த செடி அவ்வளோ ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். ஸோ நான் வந்து இதை கேபிஎஸ்சில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டிங்ஸ் 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். வாங்கி அவங்க ஒரு சின்ன கவரில் தான் கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் நான் ஃபஸ்ட்டு சும்மா ஒரு 8 இன்ச் பாட்டில் தான் வச்சுருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அவங்க கடையில் விசிட் பண்ணும்போது இது ஒயிட் கலர்னு சொன்னாங்க. அந்த பழம் வந்து ஒயிட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிங்க் கலர் ஷேடுன்னு வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா 2மே பிங்க்காக இருக்குது. ஒயிட் கலரு பழம் இல்லை, ஆனால் நல்ல டேஸ்ட்டு. நீங்கள் கடையிலெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வராது. நம்ம வீட்டில் வளர்க்குறது ஒரு தனி டேஸ்ட்டு. அந்த பழத்தை நல்லா ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இந்த பழம் பழுத்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து பாட் செலெக்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆரம்பத்தில் கட்டிங்ஸில் வளர்க்குறதா இருந்தால் சும்மா ஒரு 4 இன்ச்சு இல்லை 6 இன்ச் தொட்டியில் சிம்பிளாக வளர்க்கலாம். கட்டிங்ஸ் அப்படியே ஊனி விட்டிங்கன்னா அது வளரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பெரிய தொட்டியில். எடுத்த உடனே பெருசில் நீங்கள் கட்டிங்ஸை கொண்டு போய் வச்சிங்கன்னா தண்ணி தான் இஷ்யூ ஆகும். நிறைய தண்ணி நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா, தண்ணி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ரூட் ராட் இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ கட்டிங்கை எடுக்கணும் அப்படின்னா ஒரு 8 to 12 இன்ச் அளவுக்கு கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம நல்ல மெச்சூர்டான கட்டிங்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு நல்லா ஏற்கனவே பழம் வந்த செடியில் இருக்கிற கட்டிங்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் ரேட் நல்லாயிருக்கும். இது மார்னிங் நான் எடுத்தேன். மார்னிங் ஒரு 7 o'clock எடுத்தேன். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு அப்படின்னா அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது நைட் வந்து ப்ளூம் ஆகி காலையில் பகலெல்லாம் இது வந்து அந்த பழம் வளர்கிற ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த க்ரோத் ப்ராசஸில் இருக்கும். ஸோ நல்லா ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்து இதை நல்லா ஒரு கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இதை பாட் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ எப்படி 1 மாதம் ஆகும்ப்பா. இந்த பழம் வந்து பூவிலேருந்து பழமாகிறதுக்கு 1 month ஆகும் உங்களுக்கு. ஸோ அதே தான், சன்லைட் ரொம்ப முக்கியம். இந்த செடிக்கு வந்து சூரிய ஒளி நிறைய இருக்கிற இடத்துல தான் பார்த்து நீங்கள் வைக்கணும். இதை வந்து நிழல் பாங்கான இடத்துலலாம் நீங்கள் வைக்கக்கூடாது. பூச்சியெல்லாம் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஒயிட்டாக தெரியுது. மாவு பூச்சியா என்னன்னு தெரில. இது வரைக்கும் எனக்கு பூச்சி தொந்தரவு அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸே இதுக்கு வந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி காஞ்சிரும் இந்த பூ. கொஞ்சம் நாள் கழிச்சு அதை அப்படியே எடுத்துடலாம். எடுக்காட்டாலும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இப்படி ஒடிச்சிங்கன்னா அந்த பூ வந்துடும் உங்களுக்கு. ஸோ பாலினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேண்ட் பாலினேஷனெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில பேர் நான் பார்க்குற வீடியோஸில் பண்ணுறாங்க. நமக்கு ஹனி பீஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா தான் ஹேண்ட் பாலினேஷன் தேவைப்படும். இது ஆட்டோமேட்டிக்காக காற்றுல ஆடி ஆடி உங்களுக்கு வந்து பாலினேஷன் ஆகிடுது. பாருங்கள், நல்ல ஒரு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பழத்தோட சைஸ் வந்து நல்லா பெருசாக வரும். ஸோ பாருங்கள், இந்த இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 6 பழம் இருக்குது. இப்போ வர 5 பூ பூத்துருக்கு. உங்களுக்கு இந்த வருஷம்தான் இந்தளவுக்கு பூ பூக்குது. ஸ்டார்டிங்லலாம் இந்தளவுக்கு இல்லை. வந்த புதுசுலலாம் உங்களுக்கு வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஒரே ஒரு பூ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இன்னொரு பூ வந்துச்சு. அவ்வளோதான் வந்தது. இப்போ திடீர்னு தான் இவ்வளோ பூ வருது. ஸோ இப்போ நாங்கள் இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய தொட்டியில் நாங்கள் ரீபாட் பண்ணிட்டோம் அந்த செடியை. ஆரம்பத்தில் ஒரு சின்ன இதில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் பெரிய தொட்டியில் ரீபாட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், க்ரோத் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான்ப்பா இருக்கும். இது வந்து ஸ்பீடாக சட சடன்னு வளர்ந்துரும். உங்களுக்கு ஆரம்பத்தில் வளர்றது தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஒன்ஸ் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா ஆல்ரெடி அது வளர்ந்துருக்கும். வளர்ந்த செடி தான் அவங்க கொடுப்பாங்க மெச்சூர்டாக. ஈஸியாக வளர்ந்துரும். சீட்ஸ்லலாம் இந்த பழத்துலலாம் வளர்க்க முடியாதுப்பா. அந்த பழத்தில் இருக்கிற சீட்ஸ்லலாம் வச்சிங்கன்னா அது வர்றதுக்கு 4, 5 வருஷம் ஆகுங்கிறாங்க. பாருங்கள், இதுதான் கட்டிங்ஸ் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி உடனே நடக்கூடாது. நம்ம இதை கட் பண்ணி சும்மா அப்படியே வச்சிடலாம் ஒரு 10, 15 நாள். அதுக்கப்புறம் தான் நடணும். ஏன்னா கட் பண்ண உடனே நீங்கள் நட்டினீங்கன்னா அதுக்குள்ளேருந்து ஒரு கால்குலஸ் மாதிரி ஒரு இந்த கத்தாழையில் வர மாதிரி ஒன்று வரும். அது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. நல்லா காய விட்டு நடணும். வேர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது ஏன்னா இவ்வளோ பெரிய தொட்டியில் வச்சுருக்கோம். வேர் நிறைய விடுது. நீங்கள் தரையில் வச்சா கூட நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். நிறைய பழம் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது. தரையில் இடம் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து சும்மா இந்த கம்பி இருந்துச்சு. ஸோ கம்பியில் அது படர முடியாதுங்கனால ஒரு சணலை கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த சணல் மேலே அது அப்படியே அதோட வேர் பிடிச்சிக்கிட்டே மேலே ஏறும். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிங் சிஸ்டம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டயரெல்லாம் கூட வச்சுருப்பாங்க மேலே. அந்த டயர் மேலே போய் அது அந்த மாதிரி படர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். பாருங்கள், இந்த பூ வந்து இது ஏற்கனவே பூத்த பூ இந்த மாதிரி ஒரு மறுநாளே இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு தொங்கிரும். அதுக்கப்புறம் காஞ்சிரும். அந்த பூ காஞ்சிரும். இதெல்லாம் அதோட வேர். இது வந்து வாளியில் வச்சுருக்கேன். இதுலேயும் பாருங்கள் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தண்ணியெல்லாம் நான் எப்படியுமே வாரத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுப்பேன். ரொம்பலாம் தண்ணி இதுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஈரம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ரூட் ராட் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இதுக்கும் அந்த மாதிரி நாங்கள் அந்த சணல் கயிறை கட்டி வச்சுருக்கோம். இது ஒன்று பாருங்கள், அந்த பக்கம் வெளியில் பக்கம் கூட பூ பூத்துருக்கு. உங்களுக்கு நாங்கள் இந்த ரோஸில் காற்றடிக்குதுன்னு கட்டி வச்சுருக்கோம். திடீர்னு பார்த்தா அந்த சைடு கூட ஒரு பூ பூத்துருக்கு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஈஸி க்ரோயிங் தான்ப்பா. நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஆனால் ப்ரூனிங் ரொம்ப முக்கியம்ப்பா. செடிக்கு வந்து எல்லா செடிக்கு ரோஸஸ்க்கு ப்ரூன் பண்ணுற மாதிரி இதுக்கு ப்ரூனிங் ரொம்ப முக்கியம். அடிக்கடி நீங்கள் அந்த மாதிரி பெருசாக வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா நீங்கள் ப்ரூன் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு பூ விடும். உங்களுக்கு எனர்ஜி நிறையா அந்த காய்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரூனிங் மஸ்ட்டு. நம்ம பல மர செடிகளுக்கெல்லாம் எப்படி ப்ரூன் பண்ணுறோமோ அது பாருங்கள், இந்த காற்றுக்கு ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பாலினேஷன் ஏற்பட்டுரும். உங்களுக்கு அந்த இது மகரந்த சேர்க்கை ஏற்பட்டுரும். நம்ம பாலினேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த காற்றடி காலம். ஸோ இது சீசனுன்னு எடுத்துக்கிட்டால் இது ஏப்ரல் மாதம் இந்த மாதிரி டைம், ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதிரி டைமில் தான் இது நிறைய வருது. அதுவும் வெயில் காலத்துலலாம் நல்லா உங்களுக்கு க்ரோத் இருக்குது. நான் பார்க்கலாம் இந்த பழம் எந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு கட்டிங் எடுத்து உங்களுக்கு எப்படி நடலாங்கிறத ஜஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ எனக்கு இப்போ தேவையில்லை, என்கிட்ட நிறைய இது இருக்குது. உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு கட் பண்ணிக்கலாம். நல்ல மெச்சூர் ஸ்டிக் எடுத்துக்கலாம். நம்ம எது மெச்சூர்டாக இருக்கும் நல்லா. இது ஆல்ரெடி செடியில் நிறையா பூவும் காய் இருக்குது, பழமும் இருக்குது. ஸோ நல்ல மெச்சூர் ஸ்டிக்கை நம்ம கட் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் இதை கட் பண்ணுறேன். இது உடனே நட முடியாது. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கதை வேணால் நட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ண உடனே நட்டோம்னா அந்தளவுக்கு க்ரோத் ரேட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை கட் பண்ணி ஜஸ்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இதிலே இதை 2 பீஸாக கூட கட் பண்ணிக்கிறலாம். இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதை 2 செடியாக உருவாகலாம். சரி, ஒரு செடி மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ செடி வேணால் நீங்கள் உருவாக்கிக்கிறலாம் நம்ம வீட்டில். ஈஸி க்ரோயிங், லோ மெயின்டெனன்ஸாக. ஸோ நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம்ப்பா அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை. உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். தண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. தரையில் வச்சாலும் நீங்கள் தண்ணி இல்லாத இடத்த பார்த்து ட்ரையான இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் ரேட் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இதை அப்படியே ஊனிடலாம். ஊனிக்கூட வரும். முள் தான் பார்த்துக்கணும்ப்பா. அந்த முள் ரொம்ப இதாக இருக்கும். முள் கையை குத்திரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி வைக்கலாம். இப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ஆயிரும். ஆனால் இப்படி கட் பண்ணி பாருங்கள், அந்த கையில் குத்திருச்சு எனக்கு அதை கட் பண்ணும்போது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும். முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ரோஸை விட மோசமாக இருக்கும் இந்த முள். அந்த ஊசி ஊசியாக இருக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். ஸோ ஈஸி தான்ப்பா. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நீங்கள் ஈஸியாக எல்லோரும் வளர்க்கலாம். நீங்கள் கடையில் ஈஸியாக கிடைக்கிது. ஸோ சாயில் பாருங்கள். இது வந்து நான் உங்களுக்கு ரோஸுக்கு ஒரு மண் கலவை சொல்லியிருப்பேன். 50% சாண்டு, 25% கம்போஸ்ட்டு, 25% செம்மண்.
ஆல்ரெடி இது வந்து ஒரு சாயில் மிக்ஸ் ரோஸுக்காக நான் செஞ்சது இருக்குது என்கிட்ட. ஸோ நீங்கள் மெயினாக சாண்ட் மிக்ஸ் பண்ணணும்ப்பா. இந்த மாதிரி பிளான்ட்டுக்கெல்லாம் மணலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் நல்லா இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு வளர்ந்துடும். கொக்கோபீட் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டிங்ஸ் இருந்தால் இப்படி வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இப்படி ஒரு ஸ்டிக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் கட்டி விட்டு வளர்க்கலாம். சின்னதாக இருந்தால் ஸ்டிக்கு கூட உங்களுக்கு தேவையில்லை. அடுத்து ரீபாட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருந்தது. இது ஒரு வாரம் ஆனது. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வச்சாலும் வரும். ரூட்டிங் ஹார்மோன் வந்து கத்தாழை நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் க்ரோத் ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தாழை நல்லா தடவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இதோட க்ரோத் ரேட் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். இது இல்லைனாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். வேறு எந்த இதுவும் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அந்த 2-3 மந்த்ஸில் அந்த சின்னதாக அதுக்கு மேலே இருந்து ஒரு க்ரோத்து வரும் உங்களுக்கு. இவ்வளோதான்ப்பா ட்ராகன் ஃப்ரூட். இப்படி தான் நம்ம வளர்க்கணும். நான் எனக்கு சொல்லிட்டேன். ஃபெர்டிலைசர்ஸ் அப்போ இது வந்து ரூட்டிங் ஹார்மோன் இது இருந்துச்சுன்னா இதை கூட நீங்கள் தடவி வைக்கலாம். தாராளமாக உங்களுக்கு ஸ்பீட் க்ரோத் கிடைக்கும். ரூட்டிங் ஹார்மோன் இல்லை கத்தாழை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு பவுடர் டைப்பில் இருக்கும். நீங்கள் இதை லேசாக அந்த இதில் நுனியில் வந்து தடவிட்டு வச்சிங்கன்னா க்ரோத். இதெல்லாம் நர்சரியில் இதை தான் செய்வாங்க உங்களுக்கு. அதில் டிப் பண்ணிவிட்டு அவங்க வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பீடாக க்ரோத் ரேட் நல்லாயிருக்கும். இது ரூட்டிங் ஹார்மோன். ஸோ ஃபெர்டிலைசர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கு நைட்ரஜன் ரொம்ப குறைஞ்ச ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இது இலை கிடையாது உங்களுக்கு. ஸ்டார்டிங்லலாம் சும்மா நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸே தேவையில்லை. இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணியிருக்கோம். 25% கம்போஸ்ட்டே இதுக்கு போதும். இப்போக்குள்ளே எந்த ஃபெர்டிலைசர்ஸ் தேவையில்லைப்பா இந்த செடிக்கு. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பூ பூத்து பழம் வரும்போது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது போன் மீல், அந்த மாதிரி தொழு உரம், அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் இதுக்கு கொடுக்கலாம். நான் இப்போ தான் கொடுத்துருக்கேன் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ். பூ பூக்கிறனால நிறைய ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போட்டாக்கு என்ன கொடுத்தனோ அதே மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.